ஒவ்வொரு கடியிலும் உரைக்கும் சுவை. இப்படி ஒரு சுவையை கொடுத்தா இதை விட்டுட்டு போக முடியுமா என்ன? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2 முட்டை எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணி அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு அந்த முட்டையை உடச்சி ஊற்றுது அது பேன் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி எடுத்து பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ அதே பேனில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருந்த ஒரு 10 பல் பூண்டை ஆட் பண்ணிடலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மைதா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு அது கூட இப்போ ஒரு 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் அண்ட் சால்ட் அண்ட் ஆரிகானோ சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்த உடனே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஸ்க்ராம்பிள் எக்கை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கடைசியாக ஒரு துண்டு சீஸ் எடுத்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ மறுபடியும் ஒரு தவா வச்சு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் வச்சு 2 பிரெட் ஸ்லைஸை எடுத்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதை அப்படியே அந்த க்ரீமி எக் கூட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்கும். திரும்ப திரும்ப கேட்பாங்க.